ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்போனா வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்யப்போகிறோம். வாங்க எப்படி செய்யறது பார்ப்போம். நான் நூடுல்ஸ் ஆல்ரெடி ஹாட் வாட்டரை எண்ணெய் உப்பு சேர்த்து அதை வேக வச்சுக்கிறேன். ஆஃபாக தான் வேகணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. டேப் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரியாக இருக்கணும். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். வாங்க அடுப்பு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸோட 2 கேரட்டு, 2 பீன்ஸு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா சாட்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் எடுத்து வச்சுக்கிற மேகி மசாலா சேர்த்து அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்காங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுக்க நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நூடுல்ஸ் எல்லா மசாலாவும் ஈவனாக பிளெண்ட் ஆகணும். அதுக்குள்ளே தோசைக்குள்ள அங்கிட்டு ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் 2 முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட உப்பு, மிளகாத்தூள், பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஏன் இப்படி செய்கிறேன்னா, அதிலே டைரெக்டாக செஞ்சால் ஆறி போச்சுன்னா நூடுல்ஸில் எக்கு ஸ்மெல்லு ஹெவியாக இருக்கும். இப்படி செஞ்சு போட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எம்மியான காரசாரமான நூடுல்ஸ் ரெடி. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.